என் உளம் நிறை நாட்டுமக்களே, இன்று நமது கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகள் உலகம் முழுவதிலும் தங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றன. உலகெங்கிலும் பாரதத்தின் பண்டிகைகள் பெரும் உல்லாசம், உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகின்றன. அனைத்து வகையான கலாச்சார அதிர்வினை போற்றி பாதுகாப்பதில் நமது அயல்நாடு வாழ் சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமான பங்களிப்பு இருக்கின்றது. அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படை உணர்வை பாதுகாத்து அதை முன்னெடுத்துச் செல்லுகின்றார்கள். இது தொடர்பாக மலேசியாவிலும் நமது பாரத சமூகத்தினர் மிகவும் போற்றுதலுக்குரிய பணியை ஆற்றி வருகின்றார்கள். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவற்றிலே தமிழ் கற்பிக்கப்படுவதோடு பிற விஷயங்களையும் கூட தமிழிலேயே கற்பிக்கின்றார்கள். இதைத் தவிர இங்கே தெலுங்கு, பஞ்சாபி மொழிகளோடு சேர்த்து பிற பாரத நாட்டு மொழிகளின் மீதும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. நண்பர்களே, பாரதம் மற்றும் மலேசியாவுக்கு இடையே வரலாற்று ரீதியான கலாச்சார உறவுகளை பலப்படுத்துவதிலே ஒரு சொசைட்டி, சங்கத்தின் பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இதன் பெயர் மலேசியா இந்தியா ஹெரிடேஜ் சொசைட்டி. பல்வேறு நிகழ்ச்சிகளோடு கூடவே இந்த அமைப்பு ஒரு மரபுசார் நடைப்பயணத்திற்கும் ஏற்பாடு செய்கிறது. இதிலே இரு நாடுகளையும் பரஸ்பரம் இணைக்கும் கலாச்சார இடங்கள் இடம்பெறுகின்றன. கடந்த மாதம் மலேசியாவிலே லால் பாடு சாடி மரபுசார் நடைப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சாடிக்கும் நமது வங்காளி கலாச்சாரத்திற்கும் சிறப்பானதொரு தொடர்பு இருந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அதிக எண்ணிக்கையில் இந்த புடவையை அணிந்ததற்கான பதிவு ஏற்படுத்தப்பட்டது. இது மலேசியன் சாதனைகள் புத்தகமான மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒடிசி நடனமும் பால் இசையும் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டன. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சாயா பர்பாங்கா தேங்கான் டியாஸ்போரா இந்தியா தி மலேசியா, மேரேகா மம்பாபா இந்தியாதான் மலேசியா, சேமாக்கின்ராபா. மலேசியா வாழ் பாரத நாட்டவரை நினைத்து எனக்கு பெருமிதம் ஏற்படுகிறது. பாரதத்திற்கும் மலேசியாவிற்கும் இடையே இவர்கள்தாம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதே இதன் பொருள். மலேசியா வாழ் பாரத நாட்டவருக்கெல்லாம் எனது பல பல நல்வாழ்த்துக்கள்.